திரு பெருமாள், தமிழ்நாட்டுக்கு புதிய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறேன். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இதெல்லாம் செய்ய போகிறேன். எங்களோட அரசுடைய ரோட் மேப் இதுதான். அதற்கு நீங்கள் இதெல்லாம் செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு முழுமையான ஒரு ப்ரப்போசலை கொடுக்காம ரொம்ப சம்பிரதாயமாக சடங்காக இந்த சந்திப்பு நடந்துருச்சா? ஒரு மேலோட்டமாக பிரதமரை பார்க்கணுன்ற அளவில் பார்த்து முடிந்து விட்டது அந்த சந்திப்பு. ரொம்ப சம்பிரதாயமான ஒரு சந்திப்பு தான் அந்த அளவில். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பதவியேற்பு முடிஞ்ச பிறகு ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, நான் பிரதமரை போய் பார்க்கணுனால இல்லை டெல்லியில் யாரையாவது பார்க்கணுனால நான் முகத்தை மூடிட்டு போய் பார்க்க மாட்டேன். அப்போது நான் நேரடியாக தான் போய் பார்ப்பேன் அப்படிங்கிறத பதவியேற்பு முடிந்தவுடன் நிகழ்த்திய அந்த உரையில் அவர் சொன்னார். அப்போது அதுலேயே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் விமர்சிச்சிருந்தாலும் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் நான் இருக்கும்போது தேவைக்கேற்ப நான் செயல்படுவேன் அப்படிங்கிற செய்தி அதில் ரொம்ப தெளிவாயிருச்சு. அதில் இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்னென்னா, இதற்கு முந்தைய அரசு ஏறக்குறைய மத்திய அரசு எதிர்ப்புங்கிறத ரொம்ப தீவிரமாக அது அரசியல் களத்துலையும் வச்சாங்க, நிர்வாக களத்துலையும் வச்சாங்க. அது பெரும்பாலான உரையாடல், இப்போ நம்மை போன்ற விவாத கள உரையாடல்லையே கூட அது ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சது. அப்போ இந்த அரசு வந்த பிறகு இன்னுமே அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க, பாஜகவை எப்போ எதிர்ப்பீங்க, எப்படி எதிர்ப்பீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் அந்த உரையிலேயே தெளிவாக சொல்லிட்டார், இது தேவைப்படும் போது நான் தேவைப்படுகிற கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸை நான் முறைப்படி சந்திப்பேன் அப்படின்ட்டு. அப்போ இன்றைக்கு அவர் பதவியேற்ற பிறகு இன்றைக்கு போகிறதுங்கிறது, முதல்வர் பிரதமர் சந்திப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சம்பிரதாயமான ஒரு காலம் பண்ணுறது அப்படிம்பாங்க. நான் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கேன், போய் சந்திக்கிறது, குடியரசுத் தலைவர், உப ஜனாதிபதி, இப்படி டெல்லியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அமைச்சர்கள் அப்படி சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப மரபார்ந்த ஒரு சந்திப்பு தான். அப்போ இதோட முக்கியத்துவத்தை அவர் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது எப்போ தெரியுதுன்னா, ரொம்ப கோரிக்கைகளெல்லாம் வைக்கவே இல்லை, ஒரு 4 கோரிக்கைகள். அதுவும் ஒரு சம்பிரதாயமான ஒரு சந்திப்பு. அதில் ஒரு மனுவை கொடுக்குறாரு. ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்வரை சந்தித்த பிறகு அந்த டிஐபிஆரோட அறிக்கையே ரொம்ப பெரிய அறிக்கையாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம். ஆனால் இன்றைக்கி அந்த அறிக்கை 1.5 பக்கத்துக்கு தான் இருக்குது. அப்போது அவருக்கு தெரியுது இப்போது இவ்வளவு நாள் அவர் 9 to 5 கோட்டையிலேருந்து என்ன கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லா தெரியுது. பிரதமரை நாம் சந்திக்கிறோம், இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதுவுமே பாருங்கள், ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கா? தமிழ்தாய் வாழ்த்து மாநில பாடலுக்கான முக்கியத்துவத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள் உத்தரவு போடுறாங்க, சட்டமன்றத்தில் அது குறித்து பேசுகிறாங்க. ஆனால் இதில் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு நடைமுறையை கொண்டு வாங்க அப்படின்னு உள்துறை அமைச்சகத்துக்கு கோரிக்கை வைக்கும் விதமாக ஒரு அப்ரோச் இருக்குது அவர்கிட்ட. சார், அது அவங்க ஏற்கனவே ஏற்றுக்கிட்டாங்கல்ல. இப்போது ஆளுநர் மாளிகையில் நடக்கிற விழாக்களில் அவங்க என்ன புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. இப்போ இந்த சிக்கல் எங்கே வரும்னா, முதல்ல ஆளுநர் ஒரு உரை அடுத்து ஆளுநர் சட்டப்பேரவைக்குள்ள உரை நிகழ்த்த வரும்போது வேணால் ஆளுநர் மாளிகை ஒரு விஷயத்தை கன்வே பண்ணலாம். அதுவும் சட்டப்பேரவைக்குள்ள பேரவைத் தலைவர் எடுக்கிற முடிவு தான். ஏன்னா கடந்த முறை இதை சிக்கலை நாம் பார்த்தோம். ஐயா ஆளுநர் ரவி அவர்களுக்கும் அந்த அரசுக்கும் ஒரு உரையாடல் இருந்தது. மேபி அது ஒரு கம்யூனிகேஷன் லெவல்லையே லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரியேட் ஒன்றை எழுதி ஆளுநர் மாளிகை இருந்து இல்லைங்க இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடிஸாக இருந்தால் கூட ஆளுநருங்கிறவர் ஒரு நிர்வாக தலைமைங்கிறது அவர்கிட்ட தான் இருக்குது, டெக்னிக்கலான நிர்வாக தலைமை. அந்த அடிப்படையில் அவங்க ஏற்றுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த 2வது அமைச்சரவை விரிவாக்கப்பட்ட போது அந்த இதை அவங்க ஒருவேளை ஏற்றுக்காம போனாங்கன்னா இல்லை, அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு இல்லை. ஏன்னா முதல் முறை அது விவாத பொருளாக ஆச்சு. அதை பற்றி அவங்க கட்சியில் இருந்து சொன்னாங்க. ஏன்னா இனிமே இந்த மத்திய அரசு எதிர்ப்புங்கிறது தமிழக அரசியல் களத்தில் பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 26 தேர்தலையே திமுக அது மேலே தான் நிறுத்தினாங்க. அது அவங்களுக்கு உரிய பலம் தரலைன்னா அவங்களும் அதை பெருசாக, ஏன்னா அவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சிங்கிற இடத்துல இருந்து ரொம்ப எவ்வளோ தீவிரமாக அதை முன்னெடுத்தாங்கன்றது நமக்கு தெரியும். அன்றைக்கு அது ஒரு புது உத்தியாக கூட இருந்தது. அப்போ இனிமே இந்த மாநில அரசு மத்திய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த இடத்த ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில இடங்கள் பாஜகவுடைய கொள்கைகள் தான் மத்திய அரசின் கொள்கைகளாக திட்டங்களாக உருப்பெறுது. கட்சி தான் அரசு பொறுப்பேற்ற பிறகு அவங்களுடைய செயல்பாட்டுக்கு அந்த திட்டங்களை கொள்கைகளை கொண்டு வராங்க. பெருசா இருக்காது இனிமே அப்படின்னா, அப்ப பாஜகவுடைய கொள்கைகள் சித்தாந்தங்களை விஜய் எதிர்க்க மாட்டாருன்னு பொருள்படும்ல. அது அப்படி ஒரு புரிதல் வைக்கலாம். அது அரசியல் களத்தில் அப்படி ஒரு பார்வையை முன் வைக்கலாம். ஆனா நிர்வாகமா அது எப்படி மாறுது? இப்போ ஒரு கொள்கையவே அவங்க கொண்டு வரணும்னு நினைச்சா கூட அது நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு எவ்வளவு ஒரு லாங் லீகல் ப்ரொசீஜர் இருக்கு
அப்படின்னு நம்ம தெரிஞ்சவங்க வந்து அதை ஒரு விமர்சனமா வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது இதுல நேரா எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப சூசியா இருக்காரா திரு விஜய்? இப்ப இன்னைக்கு திரு பினராயி விஜயன் வீட்டுல இடி ரெய்டு. ஆமா, இங்க திரு திருமாவளவன் அதை கண்டிக்கிறாங்க. இங்க கூட்டணியில இருக்காங்க, இடதுசாரிகள் கூட்டணியில இருக்கிறாங்க, திமுக அதை கண்டிக்குது. அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இடி ரைடு வருதுங்கிறது இவர்கிட்ட அந்த ஸ்டேட்மெண்டே வரலையே. அப்போ ரொம்ப ஃபில்டர் பண்ணி பாஜகவை கோபப்படுத்தாத மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம். அது ஒரு பார்வை. ஆனா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா நான் இருக்கேன், ஒரு முதல்வரா இருக்கேன். நான் எந்தெந்த விஷயத்துக்கு பேசணுமோ அந்தந்த விஷயங்களுக்கு நான் பேசுவேன். மாநில நலன் சார்ந்து, மாநிலம் சார்ந்து, அதாவதுங்க இந்த மாதிரியான இடங்கள்லாம் அரசியலான இடங்கள். நீங்க பேசணும்னு நினைச்சா பேசலாம், பேச வேண்டாம்னு நினைச்சா பேசாம இருக்கலாம். ஏன்னா ஒரு முன்னாள் முதல்வர், அந்த கட்சி நம்மள அப்படி ஒரு விருப்பம்லாம் இருக்கா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. அரசியல்ங்கிறதே விருப்பம் சார்ந்ததுதான், நிர்வாகம் தான் சட்டங்கள் சார்ந்தது. இப்போ அதனால அவர் வந்து என்னன்னா, அவர் இதுவரைக்கும் அவர் எப்படி இருக்காருன்னா, தான் வந்து ஒரு ரூல் புக் சீஃப் மினிஸ்டர் மாதிரி இருக்காரு. அரசியல் சாசன பதவியில நாம இருக்கோம், நாம என்னென்ன பண்ணணுமோ வராத விஷயத்துக்கு பேசுவார். இல்ல, அவர் இதுவரை பேசவே இல்லையே. அவரு அப்ப பிரச்சனை வராத இடங்கள் அப்படின்லாம் இல்லை. நம்ம அரசியலா சில விஷயங்களை ஆக்கணும், இதை ஒரு அரசியல் ஆக்குறோம். இல்ல ஒரு கருத்துன்னு ஒண்ணு இருக்கும்ல. திரு பினராயி விஜயன் ராகுல் காந்தி இப்ப மகிழ்ச்சியா இருப்பாரு, அவர் நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்றாரு. ராகுல் காந்தி கூட்டணியில் இருக்கார், திரு விஜயோட கூட்டணியில் இருக்கார், இடதுசாரிகள் கூட்டணியில் இருக்காங்க. இடி ரைடு மத்திய அரசுல வருது. இப்ப இதுல எந்த நிலைப்பாடும் எனக்கு இல்ல, எந்த கருத்து நான் சொல்ல மாட்டேன். சொன்னா ராகுல் காந்திக்கு கோவம் வந்துரும், இல்ல பினராயி விஜயனுக்கு கோவம் வந்துரும், இல்ல திரு மோடிக்கு கோவம் வந்துரும்னு ஒரு முதல்வர் இருக்க முடியுமா? அது நம்ம தலைவர் இருக்க முடியல. அது நம்ம அரசியல அவ்வளவுலாம் மைக்ரோவா தலைவர்கள் பார்க்க மாட்டாங்கங்க. நீங்க ஒரு அறிக்கை விடுறீங்க, அதனாலலாம் ஒன்றும் மைக்ரோவா ஒன்றும் பார்க்க போறது இல்லை. இப்ப இந்தியாலே இதுவரை எத்தனையோ ரைடு நடந்திருக்குங்க, எத்தனை தலைவர்களுங்க உள்ள போயிருக்காங்க. 1000 ரூபா 2000 ரூபா வாங்கின கடைநிலை ஊழியர்கள் பதவியை இழந்துடுறாங்க. அவங்க செய்தி, நம்ம செய்தி முகத்தோட செய்தி போடுறோம். தலைவர்கள் பாருங்க, நீங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைநிலை ஊழியர்களா இருக்காங்கல்ல, மின்சார வாரியம், போக்குவரத்து, ரெவென்யூ, இதுலலாம் 2000 ரூபா வாங்கினவங்க, 3000 ரூபா வாங்கினவங்க பதவியே, அந்த பொறுப்பையே இழந்து போயிடுறாங்க. நீங்க இன்னைக்கு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ரைடுகள் நடக்குது. அது மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னெலாம் பார்த்தோம்னா, இந்த மாதிரியான சம்பவங்களை அரசியல் ஆக்கணும்னு நினைச்சா ஆக்கலாம். ஆனா அவர் எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப தன்னோட வேலை என்ன, ஒரு முதல்வரா தன்னோட வேலை என்ன, அந்த வேலையை மட்டும் நம்ம காட்டுவோம். ஏன்னா அதுல தலைவர்னு ஒரு போஸ்ட் இருக்கே அவருக்கு இருக்கு, அது அவரோட கரிஷ்மால அதை நிறுத்திக்கலாம்னு பாக்குறாரு, அது தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. கருத்தை சொல்ல வேணாம். ஆமா, அது அவர் நம்ம அப்படி போய்க்கலாம் அப்படிங்கறது அவரோட நிலைப்பாடா இருக்கு. இனிமையுமே அவர் அப்படிதான் போவார். ஏன்னா மத்த இதுவரைக்குமே நீங்க முதல்வர்கள் போய் அறிக்கை கொடுக்கறப்போ பெருசா ஒரு அறிக்கை இந்தந்த மனுலாம் கொடுப்பாங்க. டெக்னிக்கலா என்னன்னா அந்தந்த துறை செயலாளர்கள் தலைமைச் செயலாளர் வழியா வந்து மேல இருக்கக்கூடிய துறை செயலாளர்களுக்கு எழுதுவாங்க. அப்படிதான் காரியங்கள் நடக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு முதல்வர் அந்த அரசியல் சாசன பதவியில தான் எப்படி இருக்கணுமோ அதை இருக்கார தவிர அந்த முதல்வர் பதவியை வச்சு அவர் ஒரு அரசியல் செய்யறத அவர் விரும்பல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அரசியல் பண்ணலைன்னா மீண்டும் எப்படி முதல்வர் ஆகுறது? தன்னோட செயல்பாடுகள், நிர்வாக செயல்பாடுகள் மூலமே வந்துடலாம்னு நம்புறேன்.